இங்க பாருங்க, வெளிய கட்டளை போடுங்க, இங்க போடாதீங்க, புரிஞ்சுதா? நம்ம டிராகனை எல்லாரும் பறிச்சுக்கிட்டு போறாங்க, தெரியும்ல? போன வாரம் சிட்டி ட்ராக்ல என்னோட கியரை அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அதுவும் இது அகாடமிக் குவாலிஃபையிங் ரேஸ்ல நடந்த விஷயம். ஏய், யார் இந்த டிராகன் சிட்டியோட ரைசிங் ஸ்டார், அதுவும் இந்த அகாடமிக் சிட்டிக்கு வர வச்சது? நான் இந்த அகாடமிக் காம்படிஷனை பார்க்க இங்க வந்திருக்கேன். சிட்டில இருக்கிற எல்லா க்ரூஸும் காம்படிஷனை பார்க்க இங்க வருவாங்க. ஒருவேளை உங்கள ஒருத்தர் கூட அங்க ஜெயிக்கலாம். அந்த சீட்டை எனக்கு எப்பவோ காலி பண்ணி வச்சிட்டாங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். அகாடமி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கியர் விஷயத்திலயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நாளைக்கு நடக்க போற ரிலே ரேஸ் நான் மட்டும் பர்சனலா வந்து பார்க்க போறேன். ஓ, இன்னொரு விஷயம், டிராகன் சிட்டியை சேர்ந்த செக்யூரிட்டியும் அங்க நிச்சயம் இருப்பாங்க. அவங்களும் நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கவனமா பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன? யாரும் அசையாம நில்லுங்க. கையில இருக்கிற வெப்பனை கீழே போடுங்க. இருங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. அப்புறம் பாதிப்பு உங்களுக்கு தான். என் மேல என்ன தப்பு? இத பாருங்க, ஓல்ட் சிட்டில நடந்த விஷயம் இது என்னன்னு உங்களுக்கே புரியும். நீயா? என்ன தைரியம் உனக்கு? படத்துல கூட நீ அசிங்கமா தான் இருக்க. இழுத்துட்டு வாங்க. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? இந்த ரேஸ்ல கண்டிப்பா அந்த மண்டையன் கிடையாது. இந்த ரேஸ் எனக்கு தான் சாதகமா இருக்குல்ல? இங்க பாருங்க, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அதாவது யாரோ உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நீ இங்க இருக்கிறதால எனக்கு ஒரு உதவி நீ பண்ணியே ஆகணும். இத நீ பென்டென்ட்ல யாரும் பார்க்காத இடத்துல வைக்கணும். இப்பவே வா. இல்ல, நீ ஃப்ரீயா இருக்கும் போது வைக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் என்ன முட்டாளா? உடனே போ. சரி. அவங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க போகுதா? நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிஸ்டஸ்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையே இல்ல டாடி, சொல்லுங்க. பிஸ்டஸ் வழிய விட்டு போயிட்டாலே அது நமக்கு சாதகமான விஷயம்தான். நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அகாடமிக் காம்படிஷன்ல நீ தான் வின்னரா இருக்க போற. ஆனா இந்த வாட்டி உங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் சொந்த முயற்சியில அகாடமி போக ஆசைப்படுறேன் டாடி, புரியுதா? இந்த அகாடமி ரகசியங்களை சொந்த முயற்சியில கத்துக்க நான் ஆசைப்படுறேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. நீ உன் வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். நீ எனக்கு நிறையவே கடமைப்பட்டிருக்க, புரியுதா மை சன்? இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த ரேஸுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க நடந்துகிட்டு இருக்க ரேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? கிராண்ட் ரிலே. இந்த ரேஸ் உண்மையிலேயே அற்புதமானதா இருக்க போகுது. இதுல பெஸ்ட் டிராகன் க்ரூஸ் கலந்துக்க போறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு அகாடமில ஒரு இடம் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ல நம்ம கூட ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. அவங்க தான் ஷூட். டிராகன் பிக்ஸ் டீமை சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ல இவங்க இதுவரைக்கும் 7 தடவை வின் பண்ணிருக்காங்க. முதல்ல அகாடமில சேர்ந்தவங்க இவங்க தான். Thank you. இந்த வருஷம் நடந்த ரேஸ பார்த்து நாங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். உங்கள இருந்து ஒருத்தர் எங்க அகாடமிக்கு வரதுல நாங்க பெருமைப்படுறோம். வேகமா ரேஸ் பண்ணுங்க, சின்சியரா பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்ல வேலை இல்லையா? எனக்கு இனிமே இங்கதான் வேலை. என்னது?
போ. 175. இதுக்கு மேல நீ போகாத. நீ தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படி அதை வாங்குறேன்னு நான் பாக்குறேன். அந்த பேட்டர்ன் போ. ரிவர்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணு. மேக் பண்ணு. உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன். குட்டி பசங்க வீட்டுல உட்கார வேண்டியதான். நீங்க எதுக்கு வரீங்க? இத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சூப்பரா பண்ண லான்ஸ். டிராக் ரேஸ். ஷூட். உங்களை மறுபடியும் இங்க சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கானர். இவங்கள உங்களுக்கு தெரியுமாப்பா? இவங்க அகாடமி ரேசர். என்னோட முதல் டிராகனை இவர்தான் ரேஸ் பண்ணாரு. ஆனா அந்த டிராகன் ரொம்ப வேகமா போகும் தெரியுமா? அதே மாதிரி உங்க ஃபேமிலில ஒரு டிராகன் இருக்கு போல இருக்கு கானர். நான் இந்த காம்படிஷன்ல இருந்தாலும் என்னால இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. என்னையே அறியாம அதை செஞ்சுட்டேன். எனக்கு லிஸ்ட்லயே நீ தான் டாப்ல இருக்க. டிராகன் சிட்டி அகாடமிக்குள்ள வர போறத நினைச்சு எப்படி ஃபீல் பண்ற? நிஜமாவா? அப்பா கேட்டீங்களா அத? இல்ல, திடீர்னு என் காது செவிடாயிடுச்சு. ஓ, அப்படின்னா இனிமே இவன் பேச்ச கேட்கவே மாட்டேன்னு சொல்லு. கேப்டன் ஃபோர், மாட்ரேட், என்ன விஷயம்? இதுக்கு பேரு திருட்டுத்தனம்னு சொல்லுவாங்க. இது இவங்க டிராகன்ல இருந்துச்சு. ரேடியோ ஆக்டிவேஷனை வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. என்ன? என்ன? இதனாலதான் ரேஸ்ல தோத்து போனேன். எவிடன்ஸ் எல்லாம் உன்னை நோக்கி தான் இருக்கு பேன். இது உண்மையிலேயே தப்பு. பெண்ணோட பேர்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு தெரியும்ல. ஆனா இப்ப இல்ல. இது மைக்ரோ டிட்டனேட்டர். இது நம்ம கம்பெனியை சேர்ந்ததுதான். ஆனா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாங்க இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு தரணும். இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த குற்றத்துக்காக நாங்க பெண்ணை டிஸ்குவாலிஃபை பண்றோம். கைய விடுங்க. நீங்க தப்பான விஷயம் பண்றீங்க. அவங்கள புடிங்க. Oh, come on. சிட்டி ட்ராக் அலர்ட்டா இருங்க. இப்ப நமக்கு பேக்கப் தேவை. இவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறம் ஆத்தருக்கு பெரிய பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லன்னா அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. இதனால அவ அகாடமில கலந்துக்க முடியாம போகலாம். கரெக்டா சொன்னீங்க கார்னர். ஆனா எங்களுக்கு வேலை போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏய், என்னது இது? நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு. இந்த ரேஸ் முழுக்க ஏதோ செட்டப் போயிட்டு இருக்கு. முதல்ல ஃப்ரேசர், இப்ப நீ. நான் ரேஸ்க்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிச்சு தான் இருந்தேன். உன்னை தாக்கும் போது நான் பார்த்த ஆளு அங்கதான் இருந்தான். இதுல ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அங்க இருக்காங்க. வா போலாம். இங்க வழி இல்ல. உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் தான். ஹெல்மெட்டை ஜாக்கிரதையா பிடிச்சுக்க. வா நம்ம போலாம். டிராகன் சிட்டி செக்யூரிட்டி ஆர்த்தப் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு படையை நியமிச்சிருக்காங்க. எனக்கு ரிலேல அவர் எதுவும் தப்பு பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. செக்யூரிட்டி கேப்டன் தேயர் இதுல ஈடுபட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கு மேலும் மேலும் கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. போதா குறைக்கு ரேஸ் வர பக்கத்துல வந்துட்டு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல.
இந்த செக்யூரிட்டி பெரிய ஆளுங்களை தான் பிடிக்கிறாங்கன்னு நினைச்சா, ஆனா இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களையும் பிடிக்கிறாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் மக்களை காப்பாத்தி ஆகணும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருங்க. வேலை வந்துருச்சு. இப்ப நமக்கு டிராகன் பூஸ்டர் தான் தேவை. கண்டிப்பா அவன் எங்கேயாவது வெளியில தான் இருப்பான். எனக்கும் அவன் வந்து காப்பாத்தணும்னு ஆசையா தான் இருக்கு. பாம், நான் திரும்ப லைனுக்கு வந்துட்டேன். ஸ்கொயர் ஸ்டாண்டுக்கு வந்து என்ன மீட் பண்றியா? நானும் ஷூட் ஒரு பிளான் வச்சிருக்கோம். நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம், இங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருமே உன்னையும் போய் தேடிட்டே இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நியூஸ் பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பெண்ணை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அந்த பிரைஸ உனக்கும் கெயினுக்கும் கொடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த பெண் எஸ்கேப் ஆயிருக்க கூடாது. இந்த சிட்டில இருக்கிற எல்லா செக்யூரிட்டி அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நாம தான் பிரஸ்டஸ உள்ள அனுப்பணும். ஆனா ஒரு விஷயம், நீங்க எங்களுக்கு நல்லபடியா தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இனி பாக்கி என்ன விஷயம் இருக்கு அது எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. அவனோட இடத்துக்கு போய் அவன் குரூவஸ அழிச்சிரு. உனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிக்க. ஆத்தா, நீ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன் லான்ஸ். இப்ப உன் பிளான பத்தி சொல்லு. ஃபெஸ்டிஸ் கிட்ட போய் அவனுக்கு என்ன தெரியுங்கிறத பாத்துடலாம். உனக்கு மறைகிற கண்டு போச்ச டிராகன் சிட்டி செக்யூரிட்டி எல்லாமே உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. போவ தேடுறாங்க. அப்புறம் அவன ஹேய், அது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப விசித்திரமான ஒரு டிராகன். ஆமா, இவ ஒரு புது டிராகன் தெரியுமா? நான் இப்பதான் அவளை இந்த இடத்துல பாக்குறேன். இங்கே இல்ல. இங்க 2 ஸ்கை ப்ளூ டிராகன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரெட் டிராகன்ஸ் எதுவுமே இல்ல. நாங்க இப்ப கிளம்புறோம். நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். நல்ல வேலை செஞ்சேன். அதெல்லாம் உடைக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீல். அதுவும் மண்டை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய், உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்குதான்னு இப்ப சொல்லு. பாமா, ஹாய், நாங்க தான் பீட்சா காய். இந்த செக்யூரிட்டில எங்க போறாங்கன்னு நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க நம்மள தேடி வரல, ஏதோ ஒரு டிராகனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. யாரோட டிராகன்? உன்னோட டிராகன். அந்த டிராகன் இப்ப நிறைய இடத்துல இருக்கான். இது கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நாம ஒரே இடத்துல கூட்டமா இருக்காம பிரிஞ்சு போகலாம். லான்ஸ், போர்மன், கேக், நீங்க ட்ரக் கிட்ட போங்க. அங்க என்ன கிடைக்குதுங்கறத பாருங்க. எங்க டென்ட்ல யாரையோ பார்த்ததா இவ என்கிட்ட சொல்றா. அது நிச்சயமா கேன் மாதிரி யாராவது ஒருத்தங்கள தான் இருக்கணும். ஓகே. டிராகன் சிட்டி கவுன்சில் செக்யூரிட்டி என்னதான் தேடுது. அதனால அவங்கள நான் எப்படியாவது ஏன் பின்னாடி வர வைக்கிறேன். பெஸ்டஸ், நீங்க உங்க டிராகனை எடுத்துக்கிட்டு நாம பிளான் பண்ண இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்க. உதவிக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். அவனை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஹேய், என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா? டிராகனை அடைச்சு வைக்கிறீங்க. உன் டிராகனை வச்சு நான் எப்படி உன்னை பிடிச்சேன் பார்த்தல்ல? உனக்கு ஒண்ணு ஆகல ஃபெஸ்டி? எனக்கு ஒண்ணு ஆகல. இது இப்பவே முடிச்சாகணும். ஆமா, அத அழிக்கணும்னா முதல்ல நீ என்ன வெளியில கொண்டு வா.
இன்னும் முடியல. நீ என்ன பண்ற? அந்த லைட்ஸ் எனக்கு பிடிக்கல, அதை உடைக்க போறேன். என்ன மேக் பண்ண? இந்த வாட்டி உன்னால தப்பிக்கவே முடியாது டிராகன் பூஸ்டர். கொஞ்சம் உதவி பண்ணேன் போ. உன் டிராகன் ரொம்ப வீக்கா இருக்கு. உன்னோட மேக் எனர்ஜியும் அப்படிதான் இருக்கு. நான் திரும்ப வருவேன். தள்ளி போங்க. அங்க நிக்கிறது யாரு? அது ஒரு பெரிய கதை. ஆனா இந்த பாமுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் பெண்ணும் அவனோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க சொல்றது சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஆதாரம் தேவை. அது எங்க கிட்ட இருக்கு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அது கண்டிப்பா வெற்றிகரமா தான் முடியும்னு. நான் தான் இதை கண்டுபிடிச்சேன். இதுதான் என் புது கியர் பேக். இத பாத்தீங்கன்னா இந்த பேக்ல எனக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எலக்ட்ரானிக் கெபாசிட்டர் இருக்கு, அப்புறம் மீட்டர் இருக்கு, அப்புறம் அப்படியே அப்படின்னா நாங்க கண்டுபிடிச்ச எதுவுமே சரியானது இல்லைன்னு சொல்றியா? ஆமா. உங்களுக்கு புரிஞ்சுதா? அது ஒண்ணும் இல்ல, அவன் எல்லாரையுமே இப்படிதான் கிண்டல் பண்ணுவான். இந்த விஷயம் எல்லாமே உண்மையா இருந்தா நான் உண்மையான குற்றவாளி சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிடுவேன். இதை நான் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றேன். அதனால இந்த ரேஸ நம்ம முதல்ல இருந்து நடத்தி ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாகணும். அகாடமியோட ரூல் 1 இதுதான். எந்த தருணத்திலையும் நம்ம நியாயத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. இனிமே நீ பிரச்சனையில மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை என்னால பிடிக்க முடியல. நீ இப்ப எங்க இருந்து வர்ற? நான் ரொம்ப நேரமா இங்க தானே இருந்தேன். ரெட் டிராகன்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. ஆத்தர் பென் உண்மையிலேயே எங்க அகாடமிக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட் நீதான்.